இந்த நேரத்துல தன்னோட பேத்தி கொன்னு அப்படின்னா, கண்டிப்பா கதிரேசன் சும்மா இருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பா கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நம்ம கதிரேசனால அத தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவ்ளோ நாள் கழிச்சு என்னோட மக ரேணுகா கிடைச்சா, அப்படி இருக்கும்போது வெண்பாவ நான் இழந்துருவேனா? அதே மாரி யார்றா அந்த ரகு? எதுக்காக அவன் என்னோட பேத்திய வந்து கடத்தணும்? அவன நான் சும்மா விட போறது கிடையாது. வெண்பாவோட உடம்புல ஒரு கீறல் பட்டுச்சு அப்படின்னா கூட, அந்த அ அதாவது ரகுவ வந்து நான் கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே கதிரேசன் இப்போ பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாவுக்கு ஒண்ணுன்னா, இங்க துடிக்கிறதுக்கு எத்தன பேர் இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்றது, இப்போ எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது வெண்பா மேல ஏன் கைய வச்சோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த ரகுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனைய குடுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம விஜய், மல்லி, அடுத்ததா வந்து கதிரேசன் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னா, அது வெண்பா மேல மட்டும் தான். வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா 3 பேருமே கொந்தளிச்சுருவாங்க. ஏன் நம்ம நிஷா கூட வந்து அந்த ரகுவ வந்து உண்டு இல்லன்னு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு இப்போ இந்த ரகுவ புடிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியில இது மல்லிக்கு வந்து பேக் ஃபயரா போய் முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த ரகு வந்து இந்த மல்லி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதாவது மல்லி என்ன நெனச்சாங்க, ரகு யாரு, என்ன ஏது அப்படின்றத பாத்துரலாம். அடுத்ததா ரகுவ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரகுவ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே ரகுவ வச்சு வெளிய கொண்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ரகு எவ்ளோ கேடு கெட்டவன், எவ்ளோ பெரிய முட்டாள் அப்படி இப்படின்ற மாரி எல்லா விஷயமும் நம்ம மல்லிக்கு இப்பதான் தெரிய வரும். ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரகு வந்து நம்ம வெண்பாவ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே அனுப்பி விடுறாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே கதிரேசன் எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல மல்லிக்கு தான் அது எல்லாத்தையுமே அனுப்புறாங்க. மல்லி கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்து வெண்பாவோட கதைய முடிக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில மல்லி இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்துறதுக்காக அந்த ரகு கிட்ட போய் சிக்கிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரகு வந்து ஏற்கனவே நம்ம விஜய பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்கவன். ஆனா அதே சமயத்துல நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுக்காக மல்லி போய் இப்படி வசமா மாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் நம்ம மல்லிய வந்து கொல்றதுக்காக இவங்க திட்டம் போட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது வெண்பாவ கடத்தி மல்லிய வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய்க்கெல்லாம் வந்து மல்லி அதாவது மல்லியோட அண்ணன் இருக்காங்க இல்லையா பாபு, அவங்கலாம் வந்து விஜய்க்கெல்லாம் அந்த இத வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. முக்கியமா கதிரேசனுக்கு அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா கதர்றாரு. என்னோட பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பேத்திய எப்படியாச்சும் காப்பாத்துங்க மாப்ள. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த ரகு உங்களுக்கு எதிரி தானே. அவன் எதுக்காக என் பேத்திய கடத்தணும்? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. விஜய் இருந்துட்டு அ அங்கிள் நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அதாவது வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்திரலாம். வெண்பாவுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாருங்க தம்பி அவன் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரூ. 50,00,000 திருடுனான் அப்படின்றதுக்காகவே, அதாவது என் வீட்டுக்குள்ள வந்து அவன் திருடுனான் அப்படின்றதுக்காகவே, அவனோட கதைய முடிக்கணும் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். அப்படி இருக்கும்போது, இப்போ என் பேத்தி மேலேயே கைய வச்சிருக்கான். அவன வந்து அவன் யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு அவன் என் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னு வைங்களேன், அப்படியே அங்கேயே அவனோட சங்க கடிச்சு நான் வந்து துப்பிருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, கதிரேசன் பயங்கர ஆத்திரத்தோட இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவ வந்து கடத்திட்டாங்களே அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீலிங்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த ரகுவ சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, செம்ம கோவத்தோட தான் கதிரேசன் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல விஜய், கதிரேசன், போலீஸ் இவங்க எல்லாருமே நம்ம வெண்பாவ தேடி அலைவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம மல்லிக்கு மட்டும் தான் வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரியும். ஏன்னா வெண்பாவ கடத்தி வச்சுக்கிட்டு நீ வந்தாதான் வெண்பாவ விடுவேன், இல்ல வெண்பாவ கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க எல்லாருமே பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ அங்க அதாவது தன்னோட உயிர பத்தி கூட பெருசா நினைக்காம, இப்போ அங்க மாஸ் என்ட்ரி வந்து குடுத்து, நம்ம வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதாவது இவங்க சொன்ன டிமாண்ட் என்ன? நம்ம வெண்பாவ வந்து கொன்னுடுவேன். அதாவது வெண்பாவ வந்து விடணும் அப்படின்னா, மல்லிய வந்து வர சொல்லணும். அதுக்காக வந்து மல்லிய வந்து வர சொன்னாங்க. வெண்பாவ விடுறதா தான் டீலா இருந்துச்சு. ஆனா இப்போ மல்லியையும் வந்து புடிச்சு
முடிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு, "உனக்கு நான் தானே முக்கியம். வெண்பாவ விட்டுரு. அவ சின்ன குழந்தை" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த வெண்பாவுக்கு எங்கள பத்தின ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு போச்சே. இவ வெளிய போனா விஜய் கிட்டலாம் நாங்க யாரு? எத்தன பேர் இருக்கோம்? எப்படி இருக்கோம்? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு குடுத்தா அப்படின்னா, எங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அதே சமயத்துல அங்க ரேணுகாவா நடிச்சுட்டு இருக்கக்கூடிய சுடருக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டியதே இல்ல. உன்னையும் அதே மாரி அந்த வெண்பாவோட கதையையும் முடிக்க போறேன். அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ரகு சொல்றான். இத கேட்ட உடனே உண்மையிலேயே மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ மல்லி சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலே விஜய் பயங்கரமா பதறுவாரு. இல்ல வெண்பாவுக்கு எதுனா ஒண்ணு அப்படின்னாலே விஜய் அவ்ளோ கோவப்படுவாரு. ஆனா எங்க 2 பேரையும் கடத்தி எங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறேன் இல்லையா? ஆனா இதுக்காகவே விஜய் இங்க எப்படி மாஸ் என்ட்ரி குடுக்குறான்னு மட்டும் பாரு. எங்கள காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா விஜய் எங்க இருந்தாலும் வருவாரு. அப்படின்ற மாரி சொல்லி ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரகு சிரிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த சுடருக்கு வீடியோ கால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சொல்றான். இந்த மாரி இதுக்கு மேல இவங்கள என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. அந்த விஜய் வருவான் வருவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களோட கதைய முடிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ரகு நீ நல்ல வேலை பண்ண. 2 பேரோட கதைய அங்கேயே முடிச்சுடு. எனக்கு அதுதான் வேணும். அப்பதான் நான் இங்க நிம்மதியா விஜய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ரேணுகாவா செட்டில் ஆக முடியும். இல்ல இவங்க 2 பேரும் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு தான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம மல்லிய காப்பாத்துறதுக்காகவும், வெண்பாவ காப்பாத்துறதுக்காகவும் விஜய் மாஸ் காட்டப் போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.